நீங்க நம்ம என்ன கஷ்டத்த அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். என்ன என்ன பாவம் பண்ணினோம், என்ன புண்ணியம் பண்ணினோமோ, அத பொறுத்து தான் இந்த ஜென்மாந்திர தொடர்பு அப்படிங்கிற நிலைய குடுக்குது. நெறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தாவா பிறந்திருப்போம். நம்மளே ஒரு ஜென்மத்தில வந்து ஏதோ ஒரு பிறவி இழந்துட்டு, அதுல கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டு திருப்பி பிறவி எடுக்கிறதெல்லாம் வந்து லக்னத்தில சனி இருக்கவங்களுக்கு உண்டு. எப்படியும் எங்க தாத்தா மாரியே உரிச்சு வச்சிருக்கான். எங்க ம். எங்க அப்பா பேசுற மாரியே பேசுறான். அவர் போனதுக்கு அப்புறம் தான் என் பையன் பிறந்தான். இந்த மாரி நெறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ லக்னத்தில சனி இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு அந்த பிராப்தி அப்படிங்கிறத பார்க்க முடியும். நெறைய உருவ அமைப்புகள்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இருக்கும். ம். ஃபேஸ் இருக்கட்டும், நகங்களா இருக்கட்டும், விரலா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய ஒற்றுமைகள். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் முதற்கொண்டு. இந்த மாரி அமைப்பு குடுக்குறது லக்னத்தில சனி பகவான். அதே மாரி எடுத்துட்டோம்னா, பூர்வீக சொத்துக்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து இல்லாம இருக்கவே இருக்காது. பூர்வீக சொத்து. நானும் எங்களோட பலமுறையா சேர்த்துட்டு இருந்த சொத்து பட்ட இத வந்து பகிர்ந்துக்கணுங்கும்போது பயங்கர பஞ்சாயத்து இருக்கு. அப்படிங்கிற மாரி. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல இருக்கணும்னு ஆசை. சொந்த பந்தமா அப்படியே நம்ம மாயாண்டி குடும்பத்தார்ன்னு ஒரு படம் ஆமா. பார்த்திருப்போம் இல்லையா? ம். அப்படியே எல்லாம் கூடி சொந்த பந்தமா அப்படி உட்கார்ந்து அப்படிலாம் இருந்த ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு திசையில இருக்கோம் அப்படிங்கிற மாரி இந்த லக்னத்தில சனி இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு குடும்ப ஒற்றுமை, அந்த ஆசை அபிலாசைகள் அனுபவிக்க முடியும். ஆளுக்கு ஒரு திசை. வெளியூர், வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கறது. இந்த மாரி அமைப்ப குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்.